ஹலோ எவ்ரிவன், டேஸ்ட்டாக வெஜ்ஜு குருமா எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். நிறையா ஸ்டைல் நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலு, இது ஒரு ஸ்டைலு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம், ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டேன். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த ஆயில் ட்ரே இது இந்த ஆயில் ட்ரே, ரோலிங் ஆயில் ட்ரே மீஷோவில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அதுக்கப்புறம் மசாலா அரைக்கணும். இது வறுத்து அரைச்சி ஆற வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு வறுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய பெருசாக இருந்ததுன்னா 10 முந்திரி 12 முந்திரி சேர்த்துக்கோங்க. இது உடைச்ச முந்திரி, நான் 20 முந்திரி கிட்ட சேர்த்துருக்கேன். முந்திரியை விட தேங்காயோட அளவு கம்மியாக. இப்போ தாளித்து விட்டுறலாம். அதை நான் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம் போட்டு இது ஃப்ரை ஆகட்டும். நிறைய பேர் ஏன் நடுவில் வீடியோ போடல 1 மந்த் ஆகிடுச்சின்னு கேட்டிங்க. ஸோ வீட்டில் கபோர்டு ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, இதெல்லாம் பேட்ச் ஒர்க்கு வேறு பண்ணியிருந்தோம். அதனால் அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணிவிட்டு கபோர்டு ஒர்க்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் அரிசி ட்ரே இதிலேயே பண்ண சொல்லியிருந்தேன். கபோர்ட்லேயே இந்த வுட்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி. இது நான் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே தள்ளுனா அது போய் செட்டில் ஆகிக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு. வீல் வச்சு கொடுத்துருக்காங்க. ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த மேலே நாங்கள் ஏற்கனவே கபோர்ட் போட்டிருந்தோம். அந்த கபோர்டுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணேன். பட் இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் கிரானைட் பிளாக்ன்றதுனால பிளாக்லேயே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து அதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் 4 பேர்த்துக்கு குருமா வச்சுருக்கேன். அதனால் இந்த வெஜிடபிள்ஸ் இந்த அளவு குவான்டிட்டி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த இது 1 கிலோ பிடிக்கும். இதுலேயே 1/2 கிலோ பிடிக்கிறதும் எல்லாமே நான் இதுவும் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இப்போ சால்ட்டு சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேயே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூனும், இது 1 டீஸ்பூன் மல்லி மசாலா. ஸோ 2ம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒயிட் குருமா மாதிரி தான் வைக்க போகிறேன். அதனால் நான் ரெட் சில்லி மசாலா சேர்க்கல. உங்களுக்கு ரெட்டாக வைக்கணும், காரமாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ கலந்து லூஸ் ஆக்கிக்கோங்க குருமாவை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் 4 பேர்த்துக்கு வச்சதுனால இந்த அளவு குவான்டிட்டி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கு இது இந்த ஃப்ளைவுட் எடுத்து அதுக்கு மேலே மைக்கா சீட் ஓட்டினது. ஸ்கொயர் ஃபீட் 900 ரூபாய் ஆச்சு. ஸோ இதுதான் ஃபுல் வியூ. இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நான் என்னோடய ஹைட்டுக்கு தக்கன இந்த டேப்பர் நான் இந்த கவுண்டர் டேப் நான் என்னோடய ஹைட்டுக்கு தக்கன நான் வீடு கட்டும்போது நான் செட் பண்ணது ஒரு 2 அடி கம்மியாக வச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த இடத்துல கபோர்டு போட்டேன் அப்படின்னா அந்த சிலிண்டரை என்னால் வெளியே எடுக்க முடியல. ஸோ அதனால் அந்த இடத்துல என்னால் கபோர்ட் போட முடியல. நீங்கள் வீடு கட்டினா அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. அது 16 இன்ச்சு இருந்தால் கரெக்டாக இருந்திருக்குமா. எங்களோடது 14 இன்ச்சு. நான் தான் கிளறும்போது சங்கட்டமாக இருக்கும். அதனால் கம்மியாக வைக்க சொன்னேன். பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு அந்த இடத்துல லாக் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் வீடு கட்டும்போது நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக கட்டிக்கோங்க. நம்மளோட வெஜ்ஜு குருமா ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.